வணக்கம். நாம் தொடர்ந்து ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து ஆவிக்குரிய தேவனுடைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வடிவில் சமீபத்தில் நாம் இந்த 5ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 5ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள் சபையை குறிக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்திருந்தோம். எப்படி என்றால் 5ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள் முதலாவது இந்த உலகத்திற்கு முட்டைகள் என்ற வடிவில் அவைகள் தோன்றி அதன் பிறகு அவைகள் அதிலிருந்து மறுபடியும் பிறக்கக்கூடிய தன்மையை உடையதாக இருக்கிறது. ஆக சபையும் கூட இந்த மறுபடியும் பிறத்தல் என்ற அந்த இரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு தருகிறது. அதன் மூலமாக நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அதே சமயத்தில் அந்த 5ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளுக்கு சிறகுகள் இருக்கிறது, மீன்களுக்கு செதில்கள் இருக்கிறது. அதே போல இந்த சிறகுகள் என்ற வடிவில் விசுவாசம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் நாம் பார்த்திருந்தோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திற்கு புவியீர்ப்பு சக்தி என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஐசக் நியூட்டன் என்பவர் இந்த புவியீர்ப்பு சக்தியை அவர் முதலாவது கண்டுபிடித்தார். இந்த புவியீர்ப்பு சக்தி என்பது இதனுடைய அர்த்தம் நாம் அனைவருக்கும் தெரிந்தது போல இது பூமியை நோக்கி மேலிருந்து கீழாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவைகளை இழுக்கக்கூடிய அந்த சக்தியை உடையதாக இருக்கிறது. ஆக யாராக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அவைகள் அந்தரங்கத்தில் அப்படியே இருந்துவிட முடியாது. இந்த புவியீர்ப்பு சக்தி அனைத்தையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. எதை நோக்கின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியை நோக்கி அது ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக அதனுடைய தாக்கம் எல்லா உயிரினங்கள் மேலும் எல்லா பொருள்கள் மேலும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 5ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளும் கூட இந்த புவியீர்ப்பு சக்தியினுடைய தாக்கத்தை பெறுகின்றன. இந்த புவியீர்ப்பு சக்தியினுடைய தாக்கம் பறவைகள் மேலும் இருக்கு, மீன்கள் மேலும் இருக்கு, எல்லாத்தும் மேலும் இருக்கு. ஆனால் இந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டி போகக்கூடிய அந்த சிறகுகள் அந்த பறவைகளுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. எந்த ஒரு பறவை புவியீர்ப்பு சக்தியின் மூலமாக ஈர்க்கப்பட்டு இந்த பூமியில் விழுகிறதோ அது ஒரு இறந்து போன பறவையாக தான் இருக்க முடியுமே தவிர்த்து ஒரு இறக்கையுள்ள பறவை, அந்த இறக்கையை அருமையாக பயன்படுத்தக்கூடிய பறவை, அது பார்ப்பதற்கு கீழே விழுவதை போல தெரிந்தாலும் ஆனால் மறுபடியும் அது மேல் நோக்கி பறக்கக்கூடிய, ஏன் அந்த புவியீர்ப்பு தன்மையை தாண்டி பறக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி அந்த பறவைக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒன்று தான். இதை நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே போல தான் இருக்கு. யாரெல்லாம் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவர்களும் கூட உணவு சாப்பிட்றாங்க, ஆடைகள் உடுத்தி கொள்கிறாங்க, அவர்களுக்கும் பல்வேறு விதமான ஆசைகள் இருக்கிறது, அவர்களும் பல்வேறு விதமான விதத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். அதே போல விசுவாசம் உடையவர்களும் சாப்பிட்றாங்க, அவர்களும் ஆடைகள் உடுத்தி கொள்கிறாங்க, அவர்களுக்கும் நிறைய லட்சியங்கள் இருக்குது, ஆசைகள் இருக்குது. ஆனால் எந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு வித்தியாசம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது? இந்த உலகத்தில் பல்வேறு விதமான சோதனைகள் நமக்கு உண்டு, பல்வேறு விதமான கஷ்டங்கள் நமக்கு உண்டு, பல்வேறு விதமான பிரச்சனைகள் நமக்கு உண்டு. இந்த எல்லா சோதனைகளும் எல்லாருடைய வாழ்க்கைகளிலும் ஒன்று போலதான் இருக்கிறது. எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கிறது. ஆக இந்த உலகத்தினுடைய தாக்கம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. அது அவர்களுடைய வாழ்க்கை நிலையை ஒரு சந்தோஷமான நிலையிலிருந்து ஒரு அழுத்தமான நிலைமைக்கு, ஒரு கஷ்டமான நிலைமைக்கு தள்ளுகிறதா இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது யாருடைய இருதயத்தில் விசுவாசம் இல்லையோ, யாருடைய இருதயத்தில் கிறிஸ்துவனுடைய இருதயத்தோடு இணைக்கப்படவில்லையோ அவர்கள் இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் மூலமாக ஈர்க்கப்படுவது வழக்கம், சோதனைகள் மூலமாக ஈர்க்கப்படுவது வழக்கம். அவர்களால் அதை மேற்கொள்ளக்கூடிய பலன் இல்லாமல் போவது அது வழக்கமான ஒரு விஷயம். அப்பொழுது அவர்கள் கஷ்டத்துக்குள் விடுவார்கள், அப்பொழுது அவர்கள் துக்கத்துக்குள் விடுவார்கள், அவர்கள் அந்த ஒரு பிரச்சனைக்குள் விடுவார்கள். ஆனால் யாருடைய இருதயத்தில் விசுவாசம் இருக்கிறதோ, யாருடைய இருதயத்தில் கிறிஸ்துவனுடைய இருதயம் இணைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அந்த பிரச்சனையில் இருந்தாலும் ஆனால் அந்த பிரச்சனைக்குள் விடமாட்டார்கள், அந்த சோதனைக்குள் விடமாட்டார்கள். அவர்கள் அந்த விசுவாசத்தை கொண்டு அந்த சிறகுகளை வைத்து அவர்களால் அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். கிறிஸ்து அந்த பலனை அவர்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தாவீதும் அவரோடு இருந்த ஆட்களும் சிக்லாகை நோக்கி போகிறார்கள். அப்பொழுது சிக்லாக் பட்டணம் எரிக்கப்பட்டது. அமலேக்கியர்கள் வந்து அவர்களுடைய எல்லா குடும்பத்தினரையும், அவருடைய மனைவிகள் மற்றும் பிள்ளைகள் அனைவரையும் அவர்கள் அங்கிருந்து அடிமைகளாக அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள். தாவீதும் அவருடைய அடியாட்களும் வந்து பார்க்கும் பொழுது பட்டணம் எரிந்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்குரிய விஷயம் எதுவுமே அங்கே இல்லை. ஆக எல்லாருமே அழுகுறாங்க. அவர்கள் பலனற்று போகும் மட்டும்
அவர்கள் கதறி அழுதார்கள் என்று வருகிறது. ஆக அவங்க அந்த சோதனைக்குள்ள, அந்த சோகத்துக்குள்ள விழுந்து போகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாவீதோடு இருந்த அந்த ஆட்கள். கடைசியாக அவங்களோட இருதயம் எதை நோக்கி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாருமே தாவீதோடு இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்மளுடைய குடும்பங்கள் நம்மை விட்டு போய்விட்டது, நம்முடைய பொருட்கள் நம்மை விட்டு போய்விட்டது, இதுதான் நமக்கு வந்த ஒரு பலனா? இந்த ஒரு காரியத்திற்காக தான் நம்ம தாவீதை பின்பற்றணுமா? அப்ப நம்ம தாவீதை கல்லெறிந்து கொல்லணும் என்று அவர்கள் தாவீதை கொல்வதற்கும் வகை தேடுறாங்க. ஆனா இந்த இடத்துல தாவீது எப்படி இருந்தார் அப்படின்றத நாம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். ஆனால் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். வேதத்துல எப்படி போடப்பட்டிருக்கிறது? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஆக பிரியமானவர்களே, இதுதான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை. நம்முடைய இருதயம் திடனற்று போன பொழுது தேவன் நமக்கு அந்த பலனை தர வல்லவராய் இருக்கிறார். நாம் அந்த பூமியின் மூலமாக, அந்த பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தியின் மூலமாக ஈர்க்கப்படக்கூடியவர்கள், சோதனைகள் மூலமாக ஈர்க்கப்படக்கூடியவர்கள். ஆனால் தேவன் அந்த விசுவாசத்தை நமக்கு தரும் பொழுது, அந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக விசுவாசம் நமக்குள் வரும் பொழுது, நாம் இந்த சூழ்நிலையை தாண்டி போகிறவர்களாக இருக்கிறோம், மேற்கொண்டு போகிறவர்களாக இருக்கிறோம். கடைசியில் தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தால், தாவீது அவர் ராஜாவாகிறார். அந்த சிக்லாக் பட்டணம் எரிக்கப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலை தாவீதை அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளி அவரை அழித்த சூழ்நிலையாக இல்லை. ஆனால் கடைசியாக அது தாவீதை ராஜாவாக்கின சூழ்நிலையாக மாறியது. இது தேவனால் உண்டானது. பிரியமானவர்களே, ஆக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைகள், அந்த சூழ்நிலைகள், இந்த போராட்டங்கள் வருவது போல இருந்தாலும், ஆமா, ஒரு பறவை இருக்கு. அந்த பறவை இந்த பூமியின் புவியீர்ப்பு சக்தியின் மூலமாக ரொம்ப வேகமாக கீழே தள்ளப்படுகிறது போல தெரியும். அது பார்ப்பதற்கு அப்படி கீழே விழுறது போல தெரியும். ஆனா அது கடைசியாக அதனுடைய சிறகை பயன்படுத்தி அது கொஞ்சம் அதனுடைய ரெக்கையை அடித்து அது பறக்க ஆரம்பிச்சதுன்னா, அது அந்த பிரச்சனையை தாண்டி, அந்த பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தியை தாண்டி மேற்கொண்டு போகக்கூடியதாக இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். இந்த விசுவாசத்தை கொண்டு அந்த பிரச்சனையை தாண்டி போகக்கூடிய மனிதர்களாக தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறாரை தவிர்த்து, அந்த பிரச்சனைக்குள் விழுந்து அந்த பிரச்சனையின் மூலமாக அழிக்கப்படுகிற வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தரவில்லை. பிரியமானவர்களே, நாம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுதும் அங்கே இதே போன்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருகிறது. ஆம், அந்த இடத்திலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். விசுவாசத்தை தன்னுடைய இருதயத்தில் ஏந்தி கொண்டிருந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு சோதனை வருகிறது. ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டார். ஆனால் அந்த ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டதற்கு சவுல் சம்மதித்திருந்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு சவுல் அங்கிருந்த நிறைய மக்களை, கிறிஸ்தவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை கொடுமை செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. கிறிஸ்தவர்கள் சிதறி போகிறார்கள். ஒரு துன்புறுத்துதலின் நேரத்தை நாம் அங்கே காண்கிறோம். ஆக அங்கிருந்த கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு புவியீர்ப்பு சக்தி இந்த பூமியை தாக்குகிறதோ அதே போல இந்த பிரச்சனை, இந்த சோதனை கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் இப்பொழுது சிதறி போயிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து நாம் அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் சிதறி போனார்கள். ஆனால் யார் யாரெல்லாம் ஒவ்வொரு இடத்திற்கும், அதாவது யூதேயா, சமாரியா போன்ற இடங்களுக்கு சென்றார்களோ அவர்கள் அந்த இடத்துல விசுவாசத்தை கொண்டு சுவிசேஷம் அறிவித்தார்கள். எப்படி இந்த ஒரு சூழ்நிலையில அவங்களால சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? அந்த ஒரு சுவிசேஷத்தை அறிவித்ததன் மூலமாக தான் அவர்களுக்கு அந்த நெருக்கமே ஏற்பட்டது. அப்படின்னா அவர்கள் இப்போது சௌரியமாக இருக்கணும்னா அந்த சுவிசேஷத்தை அறிவிக்காம அவர்கள் கொஞ்சம் மௌனம் காத்தார்கள்னா அவர்களுக்கு கொஞ்சம் சௌரியம் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும். ஆனா அவர்கள் சென்று சுவிசேஷம் அறிவித்தார்கள்ன்றத நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். கடைசியாக எப்படி ஆகிறது? சுவிசேஷம் பிரசங்கித்தார்கள். 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஒரு பெரிய சந்தோஷம் அந்த பட்டணத்தில் ஏற்பட்டது என்று நான் பார்க்கிறோம். எப்படி சந்தோஷம் ஏற்பட முடியும்? இப்பதான் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, அதுவும் பெரிய பிரச்சனை. இதுதாங்க கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை. இதுதான் விசுவாசம் இருக்கிற ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை. அவங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டம், இப்படிப்பட்ட சோதனை, இப்படிப்பட்ட விஷயங்கள் அவர்களை தள்ளுவதை போல தெரிந்தாலும், அவர்களை அழிப்பதற்கு தள்ளுகிறதை போல தெரிந்தாலும், ஆனால் கடைசியாக தேவன் அந்த பிரச்சனையை பிரச்சனையாக வைக்கவில்லை. அவர் அதை சந்தோஷமாக மாற்றுகிறார். ஆக பார்ப்பதற்கு ஒரு பிரச்சனைக்குரியவனாக நான் இருப்பது போல தெரிந்தாலும், பார்ப்பதற்கு ஒரு சோதனைக்குரியவனாக நான் இருப்பதை போல தெரிந்தாலும், ஆனால் என்னோடு தேவன் இருக்கிறார், என்னோடு கிறிஸ்து இருக்கிறார். அவர் எனக்கு அந்த விசுவாசத்தை தருகிறார். அந்த விசுவாசத்தின் மூலமாக நான் அந்த பிரச்சனையை மேற்கொள்கிறேன், அந்த போராட்டத்தை நான் மேற்கொள்கிறேன். அது எனக்கு சந்தோஷமாக மாற்றப்படுகிறது. எப்படி 8ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது. அதே போல
நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பிரச்சனைகளை சந்தோஷத்துக்குரியதாக மாற்றுவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆனால் எப்படிப்பட்டவர்கள் இந்த பிரச்சனைக்குள்ளாக விழுந்து போவார்கள், இந்த போராட்டத்திற்குள்ளாக விழுந்து போவார்கள்? ஆம், இருதயத்தில் விசுவாசம் இல்லாதவர்கள் நிச்சயமாக அந்த போராட்டத்திற்குள் விழுந்து போவார்கள். ஆனால் இருதயத்தில் விசுவாசம் இருப்பவர்கள் அந்த போராட்டத்திற்குள் விழுகிறார்கள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? அந்த பிரச்சனைக்குள் விழுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்களுக்குள் விசுவாசம் இருந்தாலும் ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்தவில்லை. ஆம், ஒரு இறந்து போன பறவை நிச்சயமாக அது கீழே விழுந்து விடும். ஏனென்றால் அதற்கு சிறகுகள் இருந்தாலும் அது இறந்து போய்விட்டது. ஆனால் ஒரு உயிருள்ள பறவை அது பூமியில் விழுகிறது என்றால் என்ன அர்த்தம்? அது தன்னுடைய சிறகை பயன்படுத்தவில்லை, அதனால தான் அது இந்த பூமியில் விழுந்து போகிறது. சிறகை நன்றாக பயன்படுத்தக்கூடிய பறவை நிச்சயமாகவே பூமியில் அப்படியே விழுந்து விடக்கூடிய பறவை கிடையாது. அது நேரடியாக சிறகடித்து அது அந்த புவியீர்ப்பு தன்மையை மேற்கொண்டு போகக்கூடிய பறவையாக தான் இருக்க முடியும். அதே போல எந்த ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் அவர்கள் இந்த விசுவாசத்தை உடையவராக இருந்தும் ஆனால் அதை பயன்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக இந்த பூமியினுடைய பிரச்சனைகள் மற்றும் போராட்டங்கள் அவரை விழுங்கிவிடக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் அந்த விசுவாசத்தை பயன்படுத்தும் பொழுது, அந்த கிறிஸ்துவனுடைய இருதயத்தை பயன்படுத்தும் பொழுது, அந்த கிறிஸ்துவனுடைய வல்லமை அந்த இடத்தில் வெளிப்படும் பொழுது இந்த பூமியினுடைய தாக்கங்களை நம்மால் மேற்கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போவதில்லை. வெளிப்புறமாக நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, எப்படி சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, எப்படி நம்முடைய இயல்பான அன்றாட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போவதில்லை. நான் ஒரு விசேஷித்த மனுஷனாக மாறிட்டேன், எனக்கு ஏதோ ஒரு விசேஷித்த வல்லமை வந்துருச்சு என்றுனால சொல்ல முடியாது. ஆனால் எந்த இடத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்கு? நான் ரட்சிப்பை பெறுவதற்கு முன்னாடி கூட நான் சபைக்கு போயிட்டு இருந்தேன். ரட்சிப்பை பெறுவதற்கு முன்னாடி கூட நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணுன்ற முயற்சியில் இருந்தேன். நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நான் விதத்தை வாசித்து நிறைய உபவாசம் எடுக்கணும், நிறைய நான் ஆவியில் தேறினவனாக இருக்கணும் அப்படின்ற முயற்சியில் இருந்தேன். ஆனால் கிறிஸ்துவனுடைய இருதயம் எனக்குள்ளே இல்லை. கிறிஸ்துவனுடைய இருதயம், அந்த விசுவாசம் எனக்குள்ளே இல்லாமல் நான் எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்தாலும் கடைசியில் நான் இந்த பாவத்தின் மூலம், இந்த உலகத்தினுடைய தூண்டுதல்கள் மூலம், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் மூலம், இந்த டெம்ப்டேஷன் ஆஃப் தி வேர்ல்ட், அதன் மூலமாக நான் ஈர்க்கப்படக்கூடியவனாக தான் இருந்தேனே தவிர என்னுடைய பலனின் மூலமாக இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியல. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் என்னை நெருக்கும் பொழுது அதன் மூலமாக நெருக்கப்படுகிறவனாகவே தான் நான் இருந்தேன். ஆனால் நான் ரட்சிப்பை பெற்ற பிறகு அந்த கிறிஸ்துவனுடைய இருதயம் எனக்குள் வந்தது. அந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தை எனக்குள் வந்தது. என்னை நீதிமானாக்கின, என்னை பரிசுத்தமாக்கின அந்த கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தம் எனக்குள் வந்தது. ஆக அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், சோதனைகள் மற்றும் கஷ்டங்கள் போன்ற காரியங்கள் வரும் பொழுது நான் அதை சந்திப்பதற்கு முன்பாக கிறிஸ்து அதை சந்திக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்து அதை மேற்கொள்கிறவராக இருக்கிறார். எந்த ஒரு பிரச்சனை எனக்கு வந்தாலும் கிறிஸ்து மேற்கொள்ள முடியாத பிரச்சனை என்று ஒன்றுமே கிடையாது. ஆக நான் அதன் பிறகு நான் ரொம்ப பரிசுத்தமான வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பித்தேன். நான் என்னோட வாழ்க்கையினுடைய நிலையை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை. நான் பாவமே செய்யாமல் நான் ரொம்ப என்னை கட்டுப்படுத்தி நான் வாழ்ந்தேன் அப்படின்ற ஒரு காரியமே கிடையாது. ஆனால் கிறிஸ்து என்னோட இருதயத்தில் இருக்கும் பொழுது அவர் அந்த பாவத்தை ஜெயிக்கிற வல்லமை எனக்கு தந்திருந்தார். அந்த தூண்டுதல்களை ஜெயிக்கிற வல்லமை அவர் தந்தார். அவர் அனைத்தையும் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆக நாம் விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் எதையும் பொறுப்பேற்க போவதில்லை. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து காரியங்களையும் பொறுப்பேற்கிறவராக மாறிவிடுகிறார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் அந்த கசப்பிலிருந்து, அந்த சோதனையிலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து மேற்கொண்டு வரும்படியான வல்லமையை அவர் நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, நாம் பார்க்கும் பொழுது இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த கிறிஸ்தவர்கள், சோதிக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக தள்ளுகிற விதமாக ஆண்டவர் ஏற்படுத்தாமல், ஆனால் கடைசியாக அதை மேற்கொண்டு அவர்கள் அதற்கு பிறகு இருக்கிற மகிமையான காரியத்தை, அந்த சந்தோஷத்திற்குரிய காரியத்தை பார்க்கிறவர்களாக தேவன் அவர்களை மாற்றினார். ஆக நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட காரியங்களை தான் கிறிஸ்து செய்ய விரும்புகிறார், ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த பறவைகளை ஆண்டவர் வானத்தில் நீங்கள் பலுகி பெருகுங்கள்னு சொல்லலை, பூமியில் பலுகி பெருகுங்கள் தான் சொல்றாரு. இதற்கு என்ன அர்த்தம்? சபை இந்த பூமியில் தான் பெருகுகிறார்கள், இந்த பூமியில் தான் அவர்கள் வாழ்கிறார்கள், இந்த பூமியில் தான் அவர்கள் அனைத்து காரியங்களையும் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை இந்த பூமியை அடிப்படையாக கொண்டதாக இல்லாமல் அது
பரலோகத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. எப்படி அந்த பறவைகளுடைய வாழ்க்கை இந்த பூமியை பற்றினதாக இல்லாமல் அது வானத்தில் தொடர்ந்து பறந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை உடையதாக இருக்கிறது. அதே போல நாம் நம்முடைய விசுவாசத்தின் சிறகுகளை பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு சோதனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த வல்லமையை நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டேதான் இருக்கிறார். ஆக தொடர்ந்து நாம் ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய ஆவிக்குரிய வார்த்தைகள் ஒவ்வொன்றாக தியானிக்கும் பொழுது அந்த தேவனுடைய இருதயம் நம்முடைய இருதயத்தோடு இணைக்கப்படும் பட்சத்தில், அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய இருதயத்தில் நாம் பெரும் பட்சத்தில் இந்த உலகத்தில் வருகிற ஒவ்வொரு சோதனைகளையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பாவத்திற்குரிய ஒவ்வொரு காரியங்களையும் நம்மால் மேற்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த அளவில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி.